Daily. Taste the Daily. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்து பெண்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் திருமாவளவன் மீதான வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு இந்து பெண்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் விசிக தலைவர் திருமாவளவன் மீது 6 பிரிவுகளின் கீழ் பதியப்பட்ட வழக்கு ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு இந்து பெண்கள் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். சிவபிரகாஷ், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் ரஜினி. கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் அவர்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் என்று அவர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கானது இறுதி விசாரணை இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் மனுதாரர் மீது மனுஸ்மிருதி குறித்து அவர் பேசினார் என்று புகார்தாரர் தரப்பில் சொல்லப்படவில்லை. ஆனால் அதே சமயம் புகார் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய திருமாவளவன் தரப்பில் இதுபோல மனுஸ்மிருதியில் இருக்கக்கூடியவற்றை மட்டுமே பேசியதாகவும் அவற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே விளக்கி பேசியதாகவும் மற்றபடி தானாக எந்த ஒரு பொது கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை என்று அவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு விவாதங்களையும் கேட்டறிந்த நீதியரசர் அவர்கள் இந்த புகார்தாரர் தரப்பில் மனுஸ்மிருதி என்று குறிப்பிடப்படவில்லை என்றும் அதே சமயம் மனுஸ்மிருதியில் இருப்பதைத்தான் பேசியிருக்கிறேன் என்று அவர் கூறியிருப்பதையும் இதில் புகார்தாரர் மீது சுமத்தப்பட்டுள்ள எந்த ஒரு குற்றமும் இந்த இடத்தில் செய்யப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என்று குறிப்பிட்டு இந்த 6 பிரிவுகளின் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகளை ரத்து செய்வதாகவும் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.